கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 24ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 133ஆம் சங்கீதம் முதல் வசனம். சங்கீதம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. How good and pleasant it is when God's people live together in unity. சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. ஆமென். சங்கீதம் 133 ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படும் சங்கீதம். இது தாவீதால் பாடப்பட்ட சங்கீதம். இஸ்ரவேல் மக்கள் எருசலேமுக்கு ஏறி செல்லும் பொழுது பாடிய பாடல்களில் இதுவும் ஒன்று. இந்த வசனம் ஆவிக்குரிய ஐக்கியத்தின் அழகையும் ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக இந்த தபசு காலத்தில் நாம் எப்படி ஒருமித்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தவே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் பேசுகிறார். இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இன்றைய வசனத்திலும் இதோ என்று ஆரம்பித்திருப்பதை கவனியுங்கள். இது கவனத்தை ஈர்க்கும் வார்த்தை. இது சாதாரண விஷயம் அல்ல, அதிசயிக்க வேண்டிய விஷயம். நேற்றைய தியானத்தில் இதோ என்ற வார்த்தை எச்சரிப்பின் வார்த்தையாக இருந்தது. இன்று அதே வார்த்தை இங்கு அதிசயிக்க வேண்டிய காரியத்தை குறிக்கும் வார்த்தையாக உள்ளது. சகோதரர் என்று குறிப்பிட்டிருப்பது உடன்பிறப்புகள் மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசத்தில் ஒரே குடும்பம். ஒருமித்து வாசம் பண்ணுகிறது என்பது வெளிப்படையான ஒன்றிணைவு அல்ல, இதய ஐக்கியம், மன ஐக்கியம், ஆவிக்குரிய ஒன்றிப்பு. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை எபேசியர் 2:2 வாசிக்கிறோம். இந்த தபசு காலத்தில் நாம் எந்தவித வேறுபாடுமின்றி, அதாவது படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எந்தவித பாரபட்சமும் இன்றி அனைவரும் ஒருமனப்பட்டு ஒரே சிந்தையுடனும் ஒருவர் மேல் ஒருவர் அன்புடனும் அக்கறையுடனும் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். எத்தனை நன்மையானது என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். இப்படி நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு இணைந்து ஜெபிக்கும் பொழுது இது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். சபை வளர்ச்சி, ஜெப வல்லமை, சாட்சி பலம் என்று எத்தனை நன்மைகள் ஏற்படும். அதைவிட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கும் இருக்கிறவராகவே இருக்கிற தேவாதி தேவன் நம் நடுவில் இருப்பாரே, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்க. எத்தனை இன்பமுமானது என்று சொல்லி இருப்பதையும் கவனியுங்கள். இது மனதுக்கு மகிழ்ச்சி தரும். கசப்பு, போட்டி, பொறாமை இருக்காது. அங்கே சமாதானமும் சந்தோஷமும் மட்டும்தான் இருக்கும். இதை விசுவாசிக்கிறீங்களா? அதனால்தான் பவுலடிகளார் கூறுகிறார், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் என்று வேதம் வலியுறுத்துவதை எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல
அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடம் வேண்டிக் கொள்வதை யோவான் 17:21 வாசிக்கிறோம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று பவுலடிகளார் அறிவுறுத்துவதை கொலேசியர் 3:14 வாசிக்கிறோம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று பவுலடிகளார் அறிவுறுத்துவதை 1 கொரிந்தியர் 1:10 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், ஐக்கியம் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வாயில். ஐக்கியம் தேவனுக்கு பிரியமானது. ஐக்கியம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஐக்கியம் சாட்சியை வலுப்படுத்துகிறது. உலகம் நம்மை பார்த்து கிறிஸ்துவை அறியும். ஐக்கியத்திற்கு தடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அகந்தை, பொறாமை, மன்னிக்கும் மனம் இல்லாதது. ஐக்கியத்தை வளர்க்க வழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தாழ்மை, அன்பு, ஜெபம், பொறுமை. இந்த தபசு காலத்தில் ஐக்கியத்திற்கு தடையாயிருக்கிற அகந்தை, பொறாமை, மன்னிக்காத மனம் இவற்றை எல்லாம் கலைந்து ஐக்கியத்தை வளர்க்க தாழ்மையோடும் அன்போடும் பொறுமையோடும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம். என்ன தரித்திருப்போமா? இந்த தபசு காலம் சுய பரிசோதனை காலம், மன்னிப்பு காலம், உறவுகளை சீர் செய்யும் காலம். கசப்பை விட்டுவிடுவோம், உடைந்த உறவுகளை சீர் செய்வோம், ஐக்கியத்தை வளர்ப்போம். ஓகேவா? இன்று நாம் யாருடன் சமாதானப்பட வேண்டும்? யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? யாரை மன்னிக்க வேண்டும்? யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நமக்குள் நாமே சுய பரிசோதனை செய்து, மன்னிக்க வேண்டியவர்களை மனதார மன்னித்து, மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களிடம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிப்பு கேட்டு பெற்று அவர்களோடு நல் உறவை புதுப்பித்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து நன்றி சொல்வோம். சொல்வோமா? Today's verse teaches that unity among believers is both good and pleasant. It is God's will that His children live in harmony. Unity brings blessing, spiritual power, and joy. During Lent season, believers are called to reconcile, forgive, and restore broken relationships. True unity reflects Christ and attracts God's blessings. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான பரலோக பிதாவே, எங்கள் இருதயங்களில் உள்ள பிளவுகளையும் கசப்புகளையும் நீக்கி எங்களை பரிசுத்தமாக்க வேண்டுகிறோம். நாங்கள் ஒரே மனதுடனும் ஒரே சிந்தனையுடனும் உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். எங்கள் குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் ஐக்கியம் நிலவ கிருபை செய்ய வேண்டுகிறோம். இந்த தபசு காலத்தில் எங்கள் இருதயங்களை சுத்திகரித்து உம்முடைய சமாதானத்தின் கருவிகளாக எங்களை பயன்படுத்த வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம்
ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.